காலை வணக்கம் மக்களே. சூரியன் நல்ல வடிவா அழகா உதிச்சிருக்கு. ரெண்டு மான்குட்டி இந்த பக்கத்தில் அப்படியே நிற்கிது. புறாமலை தீவு அதில் தெரியுது. ஜக்கெட்டுக்கு தனி காசு, எல்லாத்துக்குமே தனியாக தான் காசு. நான் டென்ட்டுக்குள்ளே படுக்க போகிறேன். புறாமலை தீவுக்கு தானே போகிறோம். அப்போ 4 பேருக்குரிய காசு, அடுத்த போட் காசு அதெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னால் பெரிய ஒரு தொகை வந்துடும். நல்லெண்ணெய் தோசை எடுத்துருக்கு, கொஞ்சம் நல்ல முறுமுறண்டு இருக்குது. கப்பல் முன் அணியம் இருக்குது தானே, அதில் ஆள் படுத்துட்டார். படுப்பா. லக்ஷ்மி நாராயணன் கோயில்னு சொல்லி. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திருகோணமலையில் இருக்கிறோம். எங்களுடைய வேன் பயணம் இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் தொடர்ச்சியாக வேனில் பயணம் செய்து கொண்டு வரோம். நாங்கள் குறிப்பாக இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருகோணமலையில் 20வது நாள் இரவு உங்களோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் பீச்சில் எல்லாம் குளித்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொஞ்சம் அண்ணாமார் வந்தவை சமைச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்றைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா திருகோணமலை டவுன் பீச் என்று சொல்லிவினோம், இல்லாட்டிக்கு டச் பே என்று சொல்லிவினோம். அந்த இடத்துல தான் நிற்கிறோம். வேன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்க் பண்ணி விட்டுருக்கேன். வேனுக்கு வந்து அலசினா நான் மட்டும் படுக்க போகிறார். இஞ்சால புவனேசன்னா ஒரு கப்பல் முன் அணியம் இருக்குது தானே, அதில் ஆள் படுத்துட்டார். ஸோ அதுலேயே பெட்ஷீட்டை போட்டுட்டு படுத்துட்டார். நானும் ஜெரினும் வந்து இதில் வந்து டென்ட்டை போட்டிருக்கேன். எதில் படுக்க போகிறீங்க? நீ அதில் போட்டில் படுக்க போறியா? சரியா, ஓகே. 3 பேர் இன்றைக்கு எல்லாரும் திக்கா படுக்கிறான். அலசினா வேனுக்குள்ள, இஞ்சால புவனேஸ்வர்னா, இஞ்சால ஜெரின், நான் டென்ட்டுக்குள்ளே படுக்க போகிறேன். நல்ல அமைதியாக இருக்குது. காற்று வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இஞ்சி அடிக்குது. அப்போ டென்ட்டுன்ற வாசலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பக்கமாக வச்சுருக்கிறோம். டென்ட்டை திறந்துட்டு உள்ளுக்கு ஸ்லீப்பிங் பேக்கை போட்டுட்டு, கீழே மணல் தானே, அந்த கீழே போடுற அந்த பேட் ஒன்று இருக்குது, அது என்கிட்ட இல்லை. அதால் ஸ்லீப்பிங் பேக்கை கீழே போட்டுட்டு மென்னேரில் நாங்கள் படுத்த மாதிரி படுக்க போகிறோம். மென்னேரில் இப்படி தான் நானும் புவனேஸ்வரன் நாங்கள் வெளியில் படுத்துனாங்க. டென்ட்டுக்கு படுக்கைக்குள்ள அந்த சிஐடிக்காரங்க கலைச்சி கொண்டு வர ஆளை போய் பிடிச்சது. எனக்கு அதான் ஞாபகம் வருது. இந்தியாவில் கடல், அதில் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த யாட்ச் லைட் எல்லாம் தெரியுது பார்த்தீங்களா. அந்த யாட்ச் வந்துட்டு டாக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போவோம். அப்போது பின்னேற நேரம் குளிக்கலாம். இந்த 2 யாட்சுமே இதில் இல்லை, இப்போ வந்திருக்குது. அதில் வடிவாக லைட் எல்லாம் பண்ணியிருக்கு. நேரம் கிட்டத்தட்ட 11-11:30 தாண்டுது. வாகன நெரிசல்கள் எல்லாமே இல்லை, ஆக்களுமே இதில் பெருசாக சத்தங்கள் எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் படுக்க போகிறோம். நாளைக்கு வந்து உங்களோட சந்தித்து கதைக்கிறேன். ஸோ நான் உள்ளே போயிட்டு ஸ்லீப்பிங் பேக் போட்டு படுக்க போகிறேன். நாளைக்கு பார்ப்போம். ஓகே, படுப்போம். ஜெரினுமே அதில் படுத்துட்டான். கொஞ்சம் லேட் ஆகிட்டு நாளைக்கு எழும்ப வேணும். இதை வந்து சிப்பை திறந்து விட்டால் தான் காற்று அங்கே இருந்து இங்கே வரும். மேலே ரெயின் கவர் போடலாம். டென்ட்டுக்கு மேலே நான் ரெயின் கவர் போடலை. என்ன ரெயின் கவரும் போட்டோம்னு சொன்னால் இன்னும் நல்ல வெக்கையாக இருக்கும். ஸோ இது ஓகே. ஸ்லீப்பிங் பேக்கை போட்டுட்டேன். தலைவணி ஒன்றையும் கொண்டுட்டேன். படுப்போம். ஓகே, குட் நைட் மக்களே. காலை வணக்கம் மக்களே. விடிஞ்சிட்டுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா புவனேஸ்வரன் நாங்கள் உள்ளே வந்துட்டார். ஏன்னா வெளியில் வந்துட்டு மண் அடிக்குது. நானும் இதை வந்து முதல் திறந்து தான் விட்டுருந்தேன். நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டென்ட்டை வந்து முதல் திறந்துருந்ததால் காற்று மண்ணெல்லாம் உள்ளே வந்துட்டு அங்கேருந்து அடிச்சு சரின்னு அதிலேயே தான் படுத்துருக்குறான். இங்கே மீன் பிடிக்கிற அண்ணாமார் எல்லாருமே வந்துட்டு இதெல்லாம் காலோட விரையில் மக்களே அப்படியே தூக்கி அடித்து வாரி போட்டுது. அதுக்கப்புறம் தான் இதை மூடிட்டு படுத்தினான். ஃபுல்லாக மண் க்ளீன் பண்ணுவோம். வண்டிக்கு ஸ்லீப்பிங் பேக்கை காலமே அப்படியே கண் விழிச்சிட்டு வெளியில் வந்த உடனே பாருங்க, சூரியன் நல்ல வடிவாக அழகாக உதிச்சிருக்கு. வானமும் நல்ல தெளிவாக இருக்குது. மற்றது அதில் பாருங்க, இப்போயே ஆக்களை வந்துட்டு போட்டிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதில் ஏற்றினும் ஆக்களை. ஏன்னா விடிய காலமாக தான் இதுகள் எல்லாம் செய்ய நல்லா இருக்கும். மத்தியான நேரம் வெயிலுக்குள்ள செஞ்சால் குடும்பமாக வந்திருக்கணும், அதால் களைச்சிடும். சூரியனை பாருங்கள் எப்படி இருந்துச்சு. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். சத்தம் கேட்டது டென்ட்டுக்கு பக்கத்தில். இஸ்குன்னு கேட்டது. நல்ல நித்திர. ஜெரின் குட் மார்னிங். ஜெரின் விளம்பிட்டா.
ஜிப்பில் கொடுக்குற இல்லை, ஆனால் இன்றைக்கு நேற்று ஜிப்பில் கொடுக்குறேன். முன்னாடி அந்த உள்ளால விட்டு சரி. விடிய காலமாக விடிஞ்சிட்டுது. அதில் பப்ளிக் வாஷ்ரூம் இருக்குது. இந்த திருவோணமலை பீச்சில் வந்துட்டு நாங்கள் குளிக்கலாம் தானே, அன்றைக்கு காட்டியிருப்போம். நல்ல தண்ணி கிடக்குது, உப்பு தண்ணி எல்லாம் இல்லை. ஒரு ஆளுக்கு 100 ரூபா கட்டினோம்டா. சரி, ஸோ 100 ரூபா கட்டிட்டு அதில் குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே வருவோம். இந்த பக்கமெல்லாம் நல்லா அழகாக இருக்குது. இதில் அண்டையான மாதிரி மான்குட்டிகள் எக்கச்சக்கமாக நிற்கிது. என்னென்னு சொல்கிறேன், இந்த ஊர் வழியாக நாய்க்குட்டிகள் ஓடி தெரியும் தானே, அதே மாதிரி மான்குட்டிகள் ஓடி தெரியுது. நீங்கள் பாருங்க, இதில் பார்த்தீங்களா 2 மான்குட்டி இந்த பக்கத்தில் அப்படியே நிற்கிது. அதுகள் தங்கட பாட்டில் சாப்பிட்டு கொண்டு இருக்குது. ஆக்களை கண்டா சில மான்குட்டிகள் எல்லாம் மூடிடும். ஆனால் இந்த திருவோணமலையில் வந்து பார்த்திங்கன்னா அது பழகிட்டுது. அதால் பக்கத்தில் போனாலுமே ஓட இல்லை. நாங்கள் ஏதாவது சாப்பாடு தண்டா கொடுக்கலாம் அதுக்கு. டவுன் பீச்சுக்கு முன்னால் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் தானே, சவுக்கு மரங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கு நேர் எதிரிலேயே இதில் ட்ரிங்கோ பீச்சுக்கான குளிக்கும் இடம், மலசல வசதி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா சரி. குளித்து ஃப்ரெஷ் ஐட்டம் மொத்தமாக 250 ரூபா. விலையும் ஓகேயாக இருந்தது. மற்றது இதில் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த மாநகர சபையோ இல்லை இந்த யூசின்னு நினைக்கிறேன், urban கவுன்சில் போல். இந்த இடத்தையெல்லாம் கூட்டி துப்புரவு செஞ்சு நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும். அதில் பாருங்கள், விடிய கிழமை இதில் வரைக்கும் குப்பையாக இருந்தது. ஆக்கள் எல்லாமே கூட்டி துப்புரவு செஞ்சு நல்லா க்ளீனாக இப்போ இருக்குது. நல்லா பராமரிக்கணும், நல்ல விஷயம். இப்படி பீச்சை வந்து பராமரித்தா தான் ஆக்களுமே விரைவினோம். நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு அப்படியே வெளிக்கிட போகிறோம். நாங்கள் அப்படியே நிலாவளி பீச்சுக்கு போகிறோம். இதிலேருந்து மொத்தமாக டவுன்லேருந்து 18 கிலோமீட்டர் காட்டுது கூகுள் மேப்பில். நாங்கள் இங்கே இருந்துட்டு அங்கே போயிட்டு இன்றைக்கி நாங்கள் புறாமலைக்கு பயணம் செய்ய போகிறோம். அங்கே போயிட்டு நிலைமைகளை பார்ப்போம். பார்த்துட்டு முடிவு செஞ்சுட்டு அப்படியே நாங்கள் புறாமலைக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். சரி, நாங்கள் வந்துட்டு புறாமலைக்கு போகணும்னா ஏதாவது சாப்பிட்டு போனால் எல்லாமே. ஏன்னா நாங்கள் தீவுக்குள்ளே அங்கே போனோம்னு சொன்னால் நாங்கள்லாம் தண்ணி எல்லாமே கொண்டு போகணும். அப்போ கொஞ்சமாக சாப்பிட்டு போனோம்னா நல்லா. அதில் அம்மாச்சிக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்துட்டு இந்த குரக்கன் கஞ்சி நல்லா இருக்கும். நான் 2-3 நாளைக்கு அதான் நான் எடுக்கிறேன். நான் அப்போ அந்த குரக்கன் கஞ்சியும் வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அலசினன் எப்படி இருக்குது குரக்கன் கஞ்சி? இது ஆக்ஷனு மேடம், குரக்கன் கஞ்சி வீடியோக்கு மேடம். பிறகு அப்பமெல்லாம் சாப்பிடுவார் மேடம். ஓ, நல்ல ஸ்டார்டர் கஞ்சி ஸ்டார்டர். ஆனால் உண்மையிலேயே நல்லா இருக்கும். நாங்கள் இது நல்லா இருந்தது. நேற்று எங்களோட வந்து அந்த அண்ணன் மாதிரிமே இது சொல்லி சாப்பிட்டுங்க. மற்றது பாலப்பம், அதுக்கு மேலே வந்துட்டு நாங்கள் சீனி தூவிட்டு சாப்பிட்றது. கல் விடுறது தானே அப்பத்துக்கு. ஓ, குளிக்கிறதுக்கு விடுவீனும் கல். இங்கே நல்லெண்ணெய் தோசை எடுத்துருக்கு. கொஞ்சம் நல்ல முறுமுறண்டு இருக்குது. ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்கா? கிறிஸ்பியாக இருக்குது. சாப்பிடாங்க. நாங்கள் அப்படியே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கோயில் இருக்குது. பொதுவாக எல்லாருமே இந்த இடத்துக்கு வருவினம். இந்த கோயிலுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் கோயில்னு சொல்லி. உள்ளே போயிட்டு பார்ப்போம். இதில் ஒரு அண்ணா வந்தவர் ஃப்ரான்ஸில் இருந்து எங்களோட வீடியோக்கள் பார்த்துட்டு தான் அதில் போகிற தெரியுமா. அந்த அண்ணா வந்துட்டு கதைச்சவர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு. எங்களோட வீடியோக்கள் பார்த்துட்டு தான் நீங்கள் காட்டுற இடங்களுக்கு போகிறது ஈஸியாக இருக்குது தம்பி என்ன மாதிரி எல்லாம் சொன்னவர். சந்தோஷமாக இருக்குது. இந்த கணக்கு இடங்கள் வந்துட்டு தெரியாத இடங்களை நாங்கள் காட்டுற மாதிரிக்கு எங்களுக்குமே அது வந்து சந்தோஷமாக இருக்குது. மற்றது உள்ளுக்கு வந்துட்டு இதில் வீடியோக்கள் அதுகள் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கணும். இப்போ இதில் இருந்தே நான் அப்படியே காட்டிட்டு போகிறேன். இது எல்லாருக்குமே தெரியும் இந்த லக்ஷ்மி நாராயணன் கோயில்னு சொல்லி. இங்கே அந்த நாய்கள் எல்லாம் பார்த்தோன்னா சில பேர் வந்து இந்த பட்டி போட்டிருக்கேன். விரைவு நேரத்தில் ஒளிரக்கூடிய கலந்து பண்ணியிருக்கல, அதெல்லாம் போட்டிருக்கணும்.
நாங்கள் நிலாவளிக்கு வந்துட்டோம். நிலாவளியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பிஓசி ஏடிஎம்மில் காசு எடுக்கிறோம். என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கு நாங்கள் புறாமலை தீவுக்கு போகிறோம். அப்போ 4 பேருக்குரிய காசு, அடுத்த போட் காசு அதெல்லாம் சேர்த்தோம்னு சொன்னால் பெரிய ஒரு தொகை வந்துடும். நாளைக்கு ஸ்கூபா டைவிங்கும் செய்யணும். மட்டும் தான் காசுமே இருக்குது. இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு தான் அதிக அளவாக போகும். நாங்கள் வளமையாக தங்குறது, சாப்பிட்றது அதெல்லாம் குறைஞ்ச பட்ஜெட்டுக்கே செஞ்சுருவோம். என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. அங்கால போக இன்னும் கூடும். என்ன முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளில் இந்த ரோப் ஜம்பிங் இருக்குது. மலையில் இருந்துட்டு கயிறை கட்டிட்டு பாயிறது, இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யணும். இந்த பெராமோட்டரிங்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $70 கிட்ட வரும் ஒரு ஆளுக்கு மட்டும். இந்த கைட் சர்ஃபிங், வேல் வாட்சிங் அதுகளுக்கெல்லாம் எக்கச்சக்கமாக முடியும். பார்ப்போம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த கத்தரி தோட்டம் இருக்குது. கத்தரி தோட்டம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த ரோட்டுக்கு இந்தியாவில் இந்த பக்கம் ஒரு 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 கொஞ்சம் தூரம் போனோடனே நடந்து போகிற தூரத்துலேயே பீச் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்தியாவில் நல்ல மண் இருக்குது. தூவல் முறை நீர்ப்பாசனம் இதில் பார்த்திங்கன்னா தெரியும். சின்ன பைப்புகள் போட்டுக்கிறீங்கன்னா அதில் பயிர் செஞ்சு இந்தியாவில் கத்தரிக்காய் செடி நல்ல அழகாக வடிவாக இருக்குது. வார இடங்கள் எல்லாம் எக்கச்சக்கமான பயிர்களை செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டிருக்கணும் அந்த இடத்துல. ஸோ இந்த ரோட்டுக்கு இஞ்சால பீச் நிலாவளி இடத்துல நிற்கிறோம். நிலாவளிக்கு வந்துட்டோம் நாங்கள் அந்த நிலாவளி பீச் திரும்புகிற அந்த பக்கத்தால் திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். இந்த திரும்பி போகிற ரோட்லேயே எக்கச்சக்கமான தங்குற இடங்கள் இருக்குது, ஹோம் ஸ்டே இருக்குது, சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிலாவளி சால் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கு. இப்படி இந்த லைனுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். பெரிய ரிசோர்ட்டுகளுமே இருக்குது. இந்த பீச்சுக்கு அண்டி கிட்ட வந்து பெரிய ரிசோர்ட்டுகள் இருக்குது. நீங்கள் குடும்பமாக வந்தீங்கன்னா அங்கே தங்கி கொள்ளலாம். தங்குறதுக்கு அங்கே booking.com, அகோடா அப்படியான வெப்சைட் ஆப்ஸில் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். விலை வந்து மாறுபடும். ஒரு சீசனுக்கு கூடும், சீசன் இல்லாத டைமில் குறையும், அந்த மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 600-800 மீட்டர் மெயின் ரோட்டில் இந்த உள்ளுக்கு திரும்பி வந்தோம்னா இதில் தொங்கலில் பார்க்கிங்குமே இருக்குது. பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது. இதில் கடைசியாக இதில் வந்துட்டோம். இதில் 2 பார்க்கிங் இருக்குது எனக்கு தெரிஞ்ச இடத்துல. கடைசி பார்க்கிங்கில் விடலாம். இந்த வெஹிக்கிள் பார்க்கிங்னு போட்டிருக்கு. இப்போ நாங்கள் இதில் பார்க்கிங்கில் அப்படியே விட்டுட்டு நாங்கள் அப்படியே நடந்து போகிறோம். இதில் வந்துட்டு போன முறை நாங்கள் ஆட்டோவில் வரைக்கும் இதெல்லாம் மட்டும் நாங்கள் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் வடிவாக செய்யலாம். இந்த இடங்களில் இன்னும் நல்லா வடிவாக செஞ்சால் நல்லா ஆஃப் சீசன் என்ன நினைக்கிறேன். பொதுவாக ஆக்களை காணல என்ன பண்ண சொன்னால் இது சனி ஞாயிறு இங்கே இவ்வளோத்தறிக்கு வருவாங்க. இப்போ எல்லாம் ஹோட்டல்ஸ் வழியே நிற்பாங்க. அப்படியே வருவாங்க. இருந்துட்டு அங்கே இருந்தே புக் பண்ணி அங்கேருந்து வெள்ளக்காரன் வராங்க எல்லாம் அலஸ் தோட்டத்துலேருந்து. அங்கேயே புக் பண்ணி போட்டு தங்குற இடத்துல. அங்கேருந்து வருகிறோம். இப்போ எங்களை மாதிரி ஆக்கள் இங்கே போகிறதுக்கு மட்டும் ஆக்கள் ஹோட்டலில் தங்காமல் நோம்பலாக அப்படியே இதில் நின்றுட்டு வருவோம். இப்போ தான் விடிய நீ தினேரம் மட்டும் ஆக்கள் போயிடும். ஆனால் விடிய போகிறது தான் நல்லா. கொஞ்சம் வெளியாக போயிட்டோம்னு சொன்னால் வடிவாங்க என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் 2-3 பார்க்கிங் இருக்குது. போன முறை வந்த நாங்கள் புறா தீவில் போயிட்டு வெளியெல்லாம் விசாரிச்சுட்டு திரும்ப போயிட்டோம். போன முறை நான், ஜெசி அண்ணா, அடுத்த அலஸ்டின் அண்ணா, அந்த ஆட்டோ பயணத்தில் வந்த எல்லோரும், ஜெஸ்ஸி அண்ணாவும் வந்திருந்தவர். போயிட்டு கேட்டுனாங்க. எங்களுக்கு அந்த டைமில் இப்போவுமே பட்ஜெட் கூடத்தான் இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்ப்போம். அங்கால போக இந்த ஆக்டிவிட்டீஸுக்கு தான் எக்கச்சக்கமாக காசு முடிய போகுது. நாங்கள் நினைச்சோம் இந்தியாவில் ஆக்கள் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி வெறுமையாக இருந்தது நாங்கள் வந்த பகுதி. இதில் பார்த்திங்கன்னா கணக்க வெளிநாட்டு பயணிகளுமே வந்திருக்கணும். அதில் நாங்கள் விலை விசாரிக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். போட்டுக்கு காசு தனியாக, அடுத்தது ஆக்களுக்கு இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். போட்டில் போகிறதுக்கு தனி ஆக்களோட பேரம் பேசலாம். அதுக்கு ஃபிக்ஸ் ப்ரைஸ் தான் வச்சுருப்பினோம். இந்தியாவில் வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு அந்த ஃபாரஸ்ட் ரிசர்வேஷனும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்கேன்னா அங்கே வனவிலங்கோ அந்த இது இருக்குது. ஸோ அதில் காசு கொடுத்தோம்னா அவை டிக்கெட் வேணும். நாங்கள் அந்த டிக்கெட்டில் வாங்கிட்டு போகலாம். வெளிநாட்டு பிரஜைகளுக்கு கொஞ்சம் கூட காசு, உள்நாட்டு பிரஜைகளுக்கு காசு கொஞ்சம் குறைவு. அது சாதாரணமாக எல்லா நாடுகள்லையுமே அப்படி தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா புறாமலை தீவு அதில் தெரியுது.
விலை விசாரித்து கொண்டிருக்கிறோம். தனியாக காசு, ஜாக்கெட்டுக்கு 4000, அடுத்த போட்டுக்கு காசு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். பார்ப்போம். அதுக்கு என்ன ஒரு ஆளுக்கு எவ்வளோ? போட்டுக்கு 8000 டிக்கெட் காசு, பிறகு இந்த ஜாக்கெட்டுக்கு தனி காசு, எல்லாத்துக்குமே தனியாக தான் காசு. நான் மாதிரி 2 தடவை இதில் ஸ்னோக்லிங்குக்கு எத்தனை பேருக்குன்னு சொல்லி போட்டு காசு போட்டிருக்கிறோம். ஆனால் முழுக்க வந்துட்டு இதில் சிங்கள மொழியில் மட்டும்தான் இருக்குது. 7 பேர் மட்டும்தான் போகலாமாம் ஒரு படகுல. அப்படி கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்கிறேன். இதில் விசாரித்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். என்ன சொல்லணும்னு சொன்னால் இங்கால 4 பேரில் நாங்கள் போகிறோம். இப்போ 4 பேருக்கு 1534 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட். அடுத்தது அங்கால ஸ்னோக்லிங் பண்ண போகிறோம்னு சொன்னால் அந்த 4 பேருக்கும் 1416 ரூபா. இந்த ரெண்டையும் கூட்டினா தான் எங்களுடைய டோட்டல் தொகை. அடுத்த போட்டிங்க்கு 8000. போட் வந்து நாங்கள் தனியாகவே காய்ச்சிக்கொள்வோம். அங்கே புறாமலை தீவுக்கு போயிட்டு ஒரு போட் ஒன்று வருது, அப்படியே ஏற்றி மண்ணுக்கு ஏற்றின்னு பாருங்கள். இப்போ நாங்கள் இதில் விலையை விசாரித்த நாங்கள் போனஸ் என்ன போட்டுக்கு 8000 சரியா. அடுத்தது டிக்கெட் காசு வந்துட்டு 1513 ரூபாய் வந்து 1513 1400 சம்திங் 4 பேருக்கு சரியா. அடுத்தது ஜாக்கெட் ஆளுக்கு 1000 ரூபா. இப்போ 4000 கண்ணாடிக்கும் ஜாக்கெட்டுக்கும் கண்ணாடிக்கும் அது வந்துட்டு ஆளுக்கு 1000 ரூபா. இப்போ 4000 ரூபா வருது. இப்போ போட் காசு 8, இதில் 4 12, அங்கால 1400 1000 இருந்தாலும் அதில் ஓகே 3000. அப்போ 15000 ரூபா வருது. என்ன 15000 ரூபா வருது இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு. ஓகே வந்துட்டோம், கட்டாயமாக செய்யணும். போன முறையும் இந்த இடத்துல செய்யாமல் போயிட்டோம். அப்போ அடுத்ததாக வழிகிட போகிறோம். இதில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு என்ன முடிவு எடுக்கிறோம்னு எடுத்துகிட்டு அப்படியே போவோம். கட்டாயமாக இந்த முறை மிஸ் பண்ணாமல் செய்யணும்ன்றதான் எங்களோட ஆசையும். புறாமலைக்கு வந்துட்டு இது என்னுடைய 3வது தடவையாக இருக்குது. முதல் ஒருக்கா சோலோவாக தனியாக வந்தேன் நான். 2016 A-level எக்ஸாம் எழுதிட்டு செகண்ட் ஷே படிக்கல இங்கே வந்தேன் நான். தனியாக வலிக்கிட்டேன் நான். அப்போவே வலிக்கிட்டது இங்கே வந்துட்டு புறாமலைக்கு போனேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க பழைய நினைவுகள் வரும். பிறகு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன் நான். பிறகு இன்றைக்கு 3வது தடவை போகிறோம். நல்லா இருக்குது. முள்ளுக்கு வந்துட்டு அந்த பவளப்பாறைகள், மீன்கள், மற்றது வெளியில் கணக்க எப்படி சொல்கிறது, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தீவுக்குள்ளே போன உடனே அப்படி குடை மாதிரி வளர்ந்துருக்கும் சின்ன சின்ன மரங்கள். அதுக்கு நடுவில் எல்லாம் டேபிள் அடிச்சிருப்பேன். நான் முந்தி போன நினைவுகளை சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் நல்லா வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நேரம் வந்து 9:44. நாங்கள் இன்னும் திருகோணமலையில் ஒரு 3 இல்லை 4 நாட்கள் நிற்க போகிறோம். இந்த ஸ்கூபா டைவிங் மற்றது இந்த ஸ்னோக்லிங் அதெல்லாம் நாளைக்கு செஞ்சுட்டு அடுத்த மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கு போகிறோம்ன்றதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை டிக்டாக் கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் இல்லை டிக்டாக்கில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு நாங்கள் ஸ்கூபா கொஞ்ச நேரம் இதில் இளைப்பாறிட்டு நாங்கள் வந்துட்டு அப்படியே புறாமலை தீவுக்கு எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். மற்றது குறிப்பாக வந்துட்டு இந்த பயணத்தில் நான் ஒரு ஆளுக்கு சிங்கப்பூர் டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சிங்கப்பூருக்குரிய டிக்கெட் வந்துட்டு என்ன செய்யணுமன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே சிங்கப்பூர் போகிறது, அங்கே தங்குறது, அங்கே இடங்கள் சுற்றி பார்க்கறதுக்கான முழு செலவையும் இதாண்டிட்டு பட்ஜெட்டில் போகிறது எப்படி அதைத்தான் நான் உங்களுக்கு இதாண்ட போகிறேன். இந்த போட்டியில் வந்துட்டு நீங்கள் இதன்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கஜன் வ்ளாக்ஸ் என்ற சேனலை. அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணியிருக்க வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த பயணத்தை வந்துட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் எங்களை பற்றி ஒரு பதிவு போட்டுட்டு அதன் லிங்கை வந்துட்டு என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், அதுக்கோ போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அவை இந்த பேர் லிஸ்ட்டை எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 பேர் வரலாம், சில வேளை 100 பேர் வரலாம். அவைக்கு வந்துட்டு இந்த பயணத்தில் நடந்த விஷயங்களை வந்துட்டு சின்ன கேள்வி மாதிரி கேட்டுட்டு அதில் ஒரு ஆளை தெரிவு செய்ய போகிறேன். என்னால் இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப் ட்ரிப் மாதிரி வேறு ஏதாவது நாடுகளுக்கு நான் பயணம் செய்கிறது பட்ஜெட் குறைவு, அதாவது குறைஞ்ச செலவில் பயணம் செய்கிறேன் நான். அதே மாதிரி ஒரு 4-5 பேரை கூட்டிக் கொண்டு உங்களோட வீட்டில எல்லாம் சம்மதம் எல்லாம் வாங்கிட்டு நாங்களுமே வந்துட்டு பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் என்னுடைய அடுத்த பிளான் மாதிரி இருக்குது. குரூப் ட்ரிப் மாதிரி ஏதாவது நாடுகளுக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனல் வந்துட்டு நாங்கள் பயணம் செய்கிற காணொலியை வந்துட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யணும். பதிவு செய்ய ஒரு சின்ன விஷயம்தான். #3 ஹேஷ்டேக் போடணும். #vanlife, #kajanvlogs, #vanlife kajanvlogs போட்டிட்டீங்கன்னு சொன்னால் அதை ஹேஷ்டேக்கில் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க.
என்னையும் டெக் பண்ணி போட்டு இல்லைமெண்டா போட்டுக்கொள்ளுங்க. அதை வந்துட்டு நீங்கள் எனக்கு லிங்க் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அவற்ற பேரை லிஸ்ட் எடுத்துகிட்டு நான் அதில் ஒரு ஆளை தெரிவு செய்வேன். ஸோ இவ்வளோதான் விஷயம். அடுத்த வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நாங்கள் எங்கேயாவது என்னோட பயணம் செய்ய விரும்புகிறாக்களுக்கு வந்துட்டு குரூப் ட்ரிப்புமே நான் அரேஞ்ச் பண்ணுறேன். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு பேக் பேக்கிங்கில் குறைஞ்ச பட்ஜெட்டில் பயணம் செய்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.